மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவு தினம். ஒவ்வொரு வருடமும் மே 18ஆம் தேதி அந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் நம்ம அனுசரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதற்கு பின்னாடி உள்ள மிகப்பெரிய வழி சில பேருக்கு இன்னும் கடத்தப்படாமலே இருக்கிறது. இந்த அரசியலில் அது மழுங்கடிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது உண்மை. இப்போ உள்ள தலைமுறையினருக்கு அதோட வழி நிறைய பேருக்கு புரியலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த இஸ்ரேல்லையும் இன்னைக்கு லெபனான் அது மாதிரி நகரங்களில் நாடுகளில் ஒரு போர் ஏற்படும் போது அங்கே யாராச்சும் இறந்து போயிட்டாங்கன்னா இது தமிழ்நாட்டிலும் எதிரொலிக்கிறது, இந்தியா முழுக்க எதிரொலிக்கிறது. அதற்காக நம்ம எவ்வளோ பேர் குரல் கொடுக்குறோம். அங்கே இறந்து போன பச்சிலம் குழந்தைகள் ஃபோட்டோவை போட்டுட்டு இப்படிப்பட்ட குழந்தைகள்லாம் இறந்து போயிட்டேன்னு நம்மளாம் அழுதுகிட்டு இருக்கோம்ல. 2009 மே 18ஆம் தேதி ஒட்டுமொத்த இந்தியாவும் ஸ்டன் ஆகி நின்றுச்சு. சொல்லப்போனால் தமிழகம் முழுக்க ரொம்ப ஸ்டன் ஆகி நின்னாங்க. உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்ல போனோம்னா, அந்த கரூர் சேம்பேடு நடந்த அடுத்த நாள் நமக்கு தெரிஞ்சதில் ஒரு மிகப்பெரிய வழி 41 பேர் இறந்து போயிட்டாங்க. அதில் ஒரு 13 குழந்தைகள் இறந்துருக்காங்க. நம்ம எவ்வளோ பேர் துடிச்சு போனோம். இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தேடி போனோம்ல. பல நாள் தூக்கம் இல்லாமல் தெரிஞ்சோம்ல. ஆனால் ஒரே நாளில் 2 லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள், அங்கே கொத்து கொத்தாக கொண்டு புதைச்சாங்க அப்படிங்கிற விஷயம் தமிழ்நாடு முழுக்க 2009 மே 18ஆம் தேதி எல்லாருக்கும் பரவ ஆரம்பிச்சுது. அதன் வெளிப்பாடு பெரிய பூகம்பமாக ஏற்படுச்சு தமிழ்நாட்டில். ஆனால் அதை குறைக்கிறதுக்காக, அந்த பதட்டமே இல்லாமல் தணிக்கிறதுக்காக மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து இங்கே என்னென்ன வேலையை பார்த்தாங்க, அதனால் இங்கே ஏற்பட்ட போராட்டத்தை இந்த 2 அரசு சேர்ந்து எப்படி முடக்கணுச்சு, அங்கே உள்ள மக்கள் என்ன ஆனாங்க, எத்தனை பேர் இறந்து போனாங்க, எத்தனை பேர் காணாமல் போனாங்க அப்படிங்கிற டீட்டெயில் இது உலகத்துக்கு சேர்றதுக்கே பல ஆண்டுகள் ஆச்சு. அங்கே என்ன நடந்துச்சுன்னா பாதி பேருக்கு தெரியலை. சொல்லப்போனால் அந்த உள்ள மக்களுக்கே நம்ம சொந்தம் அப்பா எங்கே அம்மா எங்கே ஒரே இடத்துல ஒரு நாள் மே 18ஆம் தேதி ஒரு குடும்பம் 4 பேர் குடும்பம் கூடியிருக்கோம். அந்த சம்பவத்துக்கு பிறகு மே 19, 20ஆம் தேதியில் அம்மா ஒரு இடத்துல இருக்கும், அப்பா ஒரு இடத்துல இருக்கும், குழந்தை ஒரு இடத்துல இருக்கும். அந்த குழந்தைகள் மண்ணுக்கு அடியில் இருந்துச்சுன்னா அப்பா வேற ஒரு நாட்டில், இந்தியாவில் தமிழ்நாட்டில் அது தப்பிச்சு போயிருப்பாங்க. அம்மா எங்கே போயிருப்பான்னு யாருக்குமே தெரியல. இதெல்லாம் எப்படி இருக்குது கேட்குறதுக்கு. அப்போ ஒட்டு மொத்தமாக ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் தமிழர்கள் ஒரே நாளில் கொல்லப்பட்ட சம்பவத்தை தான் நம்ம மே 18 அனுசரிப்பாக நம்ம முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தை அது எப்படி தொடங்குனுச்சு, எங்கேருந்து எந்த புள்ளியில் ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படிங்கிறது சில பேருக்கு கொஞ்சம் புரிதல் இல்லாமல் இருக்கும். அது எங்கள் வீடியோக்கள் மூலம் உங்களுக்கு அந்த புரிதலுடைய இந்த மே 18ஆம் தேதி அந்த இறந்து போன அத்தனை தமிழர்களுக்கும் நம்மளுடைய ரத்த கண்ணீரை சிந்தி இன்னைக்கு நம்ம அந்த தினத்தை நம்ம அனுசரிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்தியாவுடைய தெற்கு பகுதியில் ஒரு சின்னதாக ஒரு நாடு இருக்குது. அதுக்கு பேர் இலங்கை. அது ஒரு குட்டி தீவு. ரொம்ப பிரபலமாக எதுக்கு சொல்லப்படுதுன்னா, அங்கே போயிட்டு டூர் போவாங்க, அவ்வளோதான் நமக்கு தெரியும். அங்கே இருந்து கிரிக்கெட் விளையாட வருவாங்க, அவ்வளோதான் தெரியும். ஆனால் நம்மளுடைய தொப்புள் கொடி உறவான தமிழ் சமூகம் அங்கே இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது ஒன்றும் மாற்று கருத்து கிடையாதுங்களேன். அது எங்கே இருந்து தொடங்குனுச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அது இலங்கை அப்படின்ற ஒரு பெரிய தீவாக இருந்துச்சு. அதில் ஆதிக்குடி மக்கள் இருந்தாங்க. அவர்கள் தமிழ் தான் பேசியிருப்பாங்க அப்படிங்கிறது வரலாற்று சான்று இருக்குது. சொல்லப்போனால் 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே மனித இனம் வாழ்ந்துச்சு அப்படிங்கிறதுக்கான நிறைய எவிடன்ஸ் கிடைச்சு. அதற்கு பிறகு சிங்கள குடியேற்றம் வந்துச்சு. சிங்களர்கள் அங்கே குடியேறினாங்கன்னு வச்சுங்களேன். சிங்களர்கள் எங்கேருந்து குடியேறினார்கள்? அதாவது இந்தியாவோட வெஸ்ட் பெங்கால் அப்படின்ற ஒரு நகரத்திலிருந்து சிங்கப்பூரா அப்படின்ற அப்பொழுது கிராமம், அது ஒரு ஊராக இருந்துச்சு. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வச்சுக்கலாம். அந்த செஞ்சுரியிலேருந்து ஒரு மன்னன் பெரிய படையுடன் அங்கே போய் தங்கினதாக கூறப்படுகிறது. அதற்கு பிறகு அவங்க அங்கே தங்கிட்டாங்க. அதுதான் அப்படியே சிங்களபுரி நாடாகவே இப்போ சிங்கள நாடு, சிங்களர்கள் என்று வந்திருக்கு. அங்கே தமிழர்கள் சிங்களர்கள் 2 பேருமே வாழ்ந்தாங்க. ஓரளவுக்கு ஒற்றுமையாக வாழ்ந்தாங்க. அதில் மிகப்பெரிய அளவில் இருக்கும் சின்ன சின்ன மனக்கசப்பு இருந்திருக்கலாம், ஒரு இனவரி இருந்திருக்கலாம். நான் சொல்றது ஒரு 500 வருடங்களுக்கு முன்னாடி, 600 வருடங்களுக்கு பிறகு. அதில் இன்னொரு சமூகமும் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அது சமூகத்தின் அந்த வரலாறே அங்கே மறைக்கப்பட்டிருக்கு. அதுதான் மிக கொடூரமானது. ஏன்னா அங்கே சிங்களர்கள் இருக்கிறார்கள், தமிழர்கள் இருக்கிறார்கள் மட்டும்தான் நமக்கு தெரியும். அங்கே இன்னொரு தமிழர்களும் இருக்கிறார்கள். அவருடைய வாய்ஸும் வெளில வராது, அவங்களை யாரும் பெருசாக மதிக்க மாட்டாங்க. அவங்க இருக்கிறது சும்மா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துட்டு போவான்னு வச்சுக்கலாம். அப்படிதான் அந்த நாட்டில் அந்த மக்கள் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா மலையக தமிழர்கள். அந்த மலையக தமிழர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊருக்காரங்க தான். திருச்சி, திருநெல்வேலி, தஞ்சாவூர், ராமநாதபுரம், ராமேஸ்வரம். இந்த 1882 பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் அங்கே ரோடு போடணும், சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்கும்ல, அதனால நாடு கடத்தப்பட்டார்கள். அவங்க விரும்பி அங்கே வேலைக்கெல்லாம் போகல. ஏன்னா அந்த காலகட்டங்களில், பிரிட்டிஷ் காலகட்டங்களில் அந்த காலனி வகுப்பை சார்ந்தவர்கள் பல தமிழர்களை வேற நாடுகளுக்கு அகதிகளாகவோ இல்லைன்னா அடிமை மாதிரியோ கூலி வேலை செய்யறதுக்கு அழைச்சிட்டு போனாங்க. பல தமிழர்கள் உலக நாடு முழுக்க இப்போ அங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் அதுதான். அதே மாதிரி தான் ஸ்ரீலங்காவுக்கு அழைச்சிட்டு போனாங்க. அங்கே போயிட்டு அவங்க வாழ ஆரம்பிச்சாங்க. தங்களுடைய வேலையை முடிச்சது பிறகும் அவங்க அங்கேயே தங்கிட்டாங்க.
அங்கே ஒரு மலைப்பகுதிகள், அந்த கண்டி பாதிரியான மலைப்பகுதிகள் அங்கேயே தங்கினாங்க. ரோடு போல முடிச்சது பிறகு அப்புறம் மறுபடியும் அந்த மலைகளை சீரமைக்கிற வேலையில் இருந்தாங்க. அதுக்கு பிறகு பயிர் உற்பத்தி என்ன பயிர்னா நம்மளுடைய தேநீர் பயிர் இருக்குல்ல, தேயிலை பயிரை வந்து உற்பத்தி செய்யறது, அதை விதைக்கிறதுன்னு அப்படியே அந்த மக்கள் இருந்து அங்கேயே தங்கிட்டாங்க. அதெல்லாம் இந்திய தமிழர்கள் அங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கு பேர் மலையக தமிழர். அவர்களுக்குன்னு தனியாக இடம் கிடையாது. சின்ன வீடு குடிசை கட்டி கொடுத்துருப்பாங்க. அந்த வீட்டில் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சொல்ல போனால் 2026 இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் சம்பளம் அவங்களுக்கு இந்திய மதிப்பு 200 ரூபா தான். ஒரு நாளைக்கு 200 ரூபா தான் அவங்களுக்கு சம்பளம். இந்திய மதிப்பிலேயே அவ்வளோ அங்கே சம்பளம் வழங்கப்படுகிறது. அப்படிப்பட்ட மக்களும் இருக்கிறார்கள். சிங்களர்களுக்கும் தமிழர்களுக்கும் எப்படி அங்கே பிரச்சனை தோன்றுனுச்சு அப்படின்னு பார்க்குறோம். அதாவது அந்த பிரிட்டிஷ் அந்த பீரியட் வந்து இந்தியாவை ஆண்டுகிட்டு இருக்கும் போது ஸ்ரீலங்காவும் அவங்க தான் ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து தமிழர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த ஜஃப்னா மாதிரியான இடங்கள்ல ஒரு 2-3 இடங்கள்ல பிரிட்டிஷ் ஆதிக்கத்தில் ஒரு சில பள்ளிகள் கட்டப்பட்டன. இங்கிலீஷ் பள்ளிகள், கான்வென்ட் கட்டப்பட்டன. அங்கே அதிகமாக யார் வந்து சேருவா? தமிழ் பிள்ளைகள்லாம் சேருவாங்க. அதனால அதிக தமிழ் பிள்ளைகள் அங்கே படிக்க ஆரம்பித்தாங்க. நிறைய பேருக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இருந்துச்சு. அது மாதிரியும் நிறைய மிஷினரிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாணவர்களுக்கெல்லாம் இங்கே உள்ள குழந்தைகளுக்கெல்லாம் நாங்கள் வந்து ஃப்ரீயாகவே நாங்கள் பாடம் சொல்லி கொடுக்குறோன்ட்டு நிறைய குழந்தைகளுக்கு அவங்க பாடம் சொல்லி கொடுத்து அவங்க எஜுகேட்டடாகவும் ரொம்ப அதிகமான ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போனாங்க. அதுக்கு பிறகு எக்கனாமிக்கலாகவும் அவங்க பொருளாதாரத்தில் மேல் தூங்கி இருந்தாங்க. அதுக்கு பிறகு இந்த படித்தவங்க எல்லாரும் எங்கே வேலையை நோக்கி போனாங்கன்னா, பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் தங்களுடைய வேலையை நோக்கி போனாங்க. அவங்களுக்கு ஈஸியாக வேலை கிடைச்சிது. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சுது, அதனால வேலை கிடைச்சிது. ஆனால் அந்த சிங்கள பகுதியில் அதிகமாக இருக்கிற இடங்கள்ல பள்ளிக்கூடங்கள் அதிகமாக அவங்க கட்டலை. அதனால அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் இங்கிலீஷ் நாலேஜ் இல்லை. அதனால அவங்களுக்கு ஈஸியாக வேலை வாய்ப்பும் கிடைக்கல. அப்போது பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் அதிகப்படியாக வேலை இருக்கிற அந்த தமிழர்கள் மீது அவங்களுக்கு ஒரு கோவம் வந்துச்சு. அதுக்கு என்ன காரணம்? இந்த அதிகமாக படிப்பு இருக்குது, அதிகமான ஸ்கூல் இருக்குது, அதுதான் பெரிய பிரச்சனை அப்படிங்கிறத அவங்க உணர்ந்தாங்க. அதற்கு பிறகு 1948 தான் அவங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிது. நமக்கு 47 கிடைச்சது, அவங்களுக்கு 48 பிப்ரவரி 4 தான் கிடைச்சிது. அங்கே உள்ள சுதந்திரத்தை யார்கிட்ட கொடுத்தாங்கன்னா, அங்கே அதிகப்படியான சிங்களவர்கள் இருக்கிறாங்க அப்படின்ட்டு இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா, அந்த சுதந்திரத்தை அவங்கள்ட்ட கொடுத்து நீங்கள் தான் லீடு பண்ணணும் அப்படின்ட்டு கொடுத்துட்டு போணுச்சு. இதுக்கு பிறகு தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆனிச்சு. இதற்கு பிறகு 1956 பிறகு அவங்களுடைய இனவெறிகளை ஸ்டார்ட் பண்ணாங்க. சொல்லப்போனால் 1948 அவங்க வந்து தமிழர்களை ஓரங்கட்டுற வேலையை ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா வந்து இங்கே வந்து ஒன்லி ஸ்ரீலங்கன் பீப்புள் மட்டும் தான் குடியிருக்கணும் அப்படின்ட்டு அங்கே அதிகப்படியான இந்தியர்கள் குடியிருந்தாங்கன்னு ஃபஸ்ட்டு அதை காலி பண்ணாங்க. அதுக்கு பிறகு படிக்கிற இடங்களில் சிங்களர்களுக்கு தான் அதிகமான கோட்டாவில் உள்ளே போக முடியும், தமிழர்களுக்கு குறைவான பகுதின்ட்டு எல்லா இடத்துலையும் தமிழர்களுக்கு எந்த அளவுக்கு அவங்க முட்டுக்கட்டை போட முடியுமோ போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இது மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துச்சுங்களேன். அதுக்கு பிறகு 1956 பிறகு தந்தை செல்வா அப்படின்ற ஒரு தமிழர் அவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்திக்கிட்டு இருந்தார். தமிழர்கள் சார்பாக அவங்க தான் எல்லா இடத்தையும் போராடுறது, எல்லா விஷயங்களையும் பார்ப்பார். அதுக்கு பிறகு பொன்னம்பலம் அப்படின்ற ஒரு அகில இலங்கை காங்கிரஸ் அப்படின்ற ஒரு கட்சியை தொடங்கி அதற்கு பிறகு தமிழர்களுக்கான அரசியல் நலங்களை அவங்க மூலமா முன்னெடுப்பு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அடிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னு கேட்டால் நம்ம வந்து அகிம்சை வழியில தான் போராடிக்கிட்டு இருந்தோம். நம்மளுடைய தமிழர்கள் அகிம்சை வழியில் போராடிட்டு இருந்தாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஃபஸ்ட்டு அதாவது வீடை கொளுத்துறது, எங்கெல்லாம் தமிழர்கள் பகுதி அதிகமாக இருக்கும் அங்கே வந்து இவங்களுடைய வன்முறையை கட்ட வைக்க விட்டாங்க. அதுக்கு பிறகு யாரும் அங்கே கடை வச்சிருக்கக்கூடாது, தமிழர்கள் எங்கெல்லாம் கடை வச்சுக்கணும் அதை அடித்து நொறுக்குனாங்க. இது பெரிய ஸ்டார்ட் ஆகி பிரச்சனை அதிகரிக்க என்றைக்குமே சரி அந்நியங்கள் அக்கிரமம் அதிகரிக்கும் போது அங்கே ஒரு தலைவன் பிறப்பான் அப்படிங்கிறது நிகழ்காலத்திலே நடந்திருக்கு, உங்களுக்கு ஈஸியாக தெரியும். அதே மாதிரி அங்கேயும் ஒரு தலைவன் உருவானான். 1954 ஒரு வல்வெட்டி துறையில் ஒரு தலைவர் ஒருவர் பிறக்கிறார். அவர் பேர் கேப்டன் பிரபாகரன். அது ஒரு சின்ன வயசு பையன், ஒரு 17 வயசு பையனுக்கு நடக்கிற அநியாயங்கள்லாம் பார்த்தா நமக்கு கோபம் அதிகமாக வரும்ல, அந்த பையனுக்கும் அதே மாதிரி கோபம் வந்து இதெல்லாம் தவறாக இருக்குது, நம்ம மேலே அதிகப்படியான வன்முறையை கட்டவிழ்க்குது இந்த சிங்கள அரசு, இனவரி தாக்குதல், தமிழனை பார்த்தா நான் அடிப்பேன் அப்படின்ற அந்த உணர்வு இருக்குல்ல, அதை நம்மளும் சேர்த்து அடிக்கணும், எவன் நம்ம மேலே கையை வைக்கிறானோ அவனை அடிக்கணும்னு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 பேரோட சேர்ந்து திட்டமிட்டு தன்னுடைய அப்படியே அந்த முன்னெடுப்பை எடுக்க ஆரம்பித்தார். அதிகப்படியான இந்த பெரிய தலைவர்கள் பகத்சிங், சேகுவாரா, அது மாதிரி அரசியல் தலைவர்களை பற்றி நிறைய படிக்க ஆரம்பித்த பிறகு அந்த சிறுவன் 17 வயசு மிக்க அந்த பிரபாகரன் என்ற சிறுவன் அரசியலை நோக்கி வன்முறையை நோக்கி போறார். என்னை அடிச்சா நான் உன்னை திருப்பி அடிப்பேன்டா அப்படின்றத ஆரம்பிச்சு அதற்கு பிறகு ஒவ்வொரு இடங்களையும் முதல்ல ஒரு பஸ்ஸை ஒன்று கொளுத்தி விட்டார், அந்த சிங்கள பஸ்ஸை ஒன்று கொளுத்தி விட்டார். அதற்கு பிறகு எங்கெல்லாம் ஸ்ரீலங்காவில் அந்த எழுத்துக்கள் இருக்கோ அதில் கருப்பு பெயிண்ட் அடிக்கிறதுன்ட்டு சின்ன சின்ன விஷயங்களாக பண்ணி அதுக்கு பிறகு பெரிய விஷயமா அது சிங்களவர்கள் யாராவது தமிழர்களை தொட்டா அந்த நபரை கொல்லணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு அந்த பயத்தை உண்டாக்க ஆரம்பிச்சு இது பிரபாகரன் என்ற பிம்பம் பெரிதாக வளர ஆரம்பிக்குது. அதற்கு பிறகு இந்த ஓரளவுக்கு வளரவும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் அவர் பின்னாடி திரள ஆரம்பிக்குது. அதுக்கு இடையிலே அங்கே சில பிரச்சனைகள் இருக்கும். 2-3 அமைப்புகள் நான் தமிழர்களுக்காக போராடுறேன்ட்டு எப்படி இந்த எல்டிடி இருந்துச்சு, அது மாதிரி டெலோன்னு ஒரு அமைப்பு இருந்துச்சு,
PFSO அப்படின்னு ஒரு அமைப்பு இருந்துச்சு, நிறைய அமைப்புகள் நிறைய தொடர்ந்துகிட்டே இருந்தாங்க. இவங்க எல்லாருடைய எண்ணமும் தமிழர்களுக்கு ஒரு தனி நாடு ஒன்று வேணும், இவங்கள்ட்ட நம்ம இருக்கவே கூடாது, நம்மளை அவங்க கொடுமைப்படுத்துறாங்க, இன ரீதியாக நம்மளை துன்புறுத்துறாங்க, இதற்கு பிறகு தமிழர்களுக்குன்னு ஒரு தனி தமிழகம் வேணும், தமிழீழம் வேணும் அப்படின்ற மாதிரியான முன்னெடுப்புகள் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அதற்கு பிறகு இந்த தேசிய தலைவர் கேப்டன் பிரபாகரனுடைய புகழ் இலங்கையை முழுக்க பரவுது. அவர் எப்படிப்பட்ட மனிதர், அவர் தமிழகத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கிறாரு, இவரை பகைச்சுக்கிட்டா நமக்கு பிரச்சனை வரும்னு ஸ்ரீலங்கா அரசே பயப்படுற அளவுக்கு இருந்துச்சு. அதற்கு பிறகு அவர் செய்த சம்பவங்கள் அதே மாதிரி இருந்துச்சு. ஏன்னு கேட்டால் தனக்கு தேவையான துப்பாக்கிகள், அந்த பயிற்சிகள் செய்வதற்கான இடங்கள் எல்லாத்தையுமே அவரே தேர்ந்தெடுத்த தமிழ் பகுதியான அந்த ஜஃபனா, அது மாதிரி பெரிய காடு பகுதி, வன்னிக்காடு பகுதிகளில் தன்னுடைய அந்த இராணுவத்தை நிலைநாட்ட ஆரம்பித்தார். ஒவ்வொரு ஏரியாவும் அது ஒரு இராணுவமாக கட்டமைப்பாக மாற்றினார். அதற்கு பிறகு தேசிய தலைவர் பிரபாகரன் பெரிய முன்னெடுப்புகளை எடுக்க ஆரம்பித்தார். ஏன்ட்டா நம்மளுடைய பாதை, இந்த பாதை தான், நமக்கு எந்த ஒரு சுய நலன்களும் நமக்கு தேவையில்லை, நம்மளுடைய முழுக்க நம்மளுடைய எண்ணம் முழுக்க தமிழருக்குன்னு ஒரு தனி நாடை உருவாக்கணுட்டு ஒரு பெரிய கூட்டத்தை ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தார். அது அந்த வன்னி பகுதிகளில் பெரிய பெரிய காடுகளில் இருந்து தங்களுடைய இராணுவ கட்டமைப்பை உண்டாக்க ஆரம்பிச்சு. யாரெல்லாம் இளைஞர்கள் வராங்களோ அவங்களெல்லாம் இராணுவத்துக்குள்ள இறக்குனார். தனி இராணுவம், அவங்களுக்கு தனி டிவி ஸ்டேஷன், அவங்களுக்கு தனி ரேடியோ ஸ்டேஷன் அப்படின்னு அது ஒரு நாடாகவே உருவாக்க ஆரம்பிச்சார். இந்த தமிழ் ஏரியாக்களை மட்டுமே சொல்லப்போனால் அங்கே உள்ள பேங்க்லாம் கூட இருந்துச்சு. அந்த பேங்கில் நம்ம தமிழர்கள் மட்டும்தான் அங்கே உள்ளே இருப்பாங்க. அது மாதிரியான பெரிய யாராலுமே யூகிக்க முடியாத அசாத்தியமான இடங்களை அங்கே செஞ்சுக்கிட்டு இருந்தார். இது உலக நாடுகளுக்கு யாருமே தெரியாது. இலங்கை இதை மறைச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னு கேட்டால் இப்படி ஒன்று இருந்துச்சு அப்படிங்கிறது இலங்கைக்கு பெரிய ஒரு, இந்த இலங்கை அரசுக்கு ஒரு இழுக்காயிடும். நாட்டுக்குள்ள உனக்கு எதிராக ஒரு தனி நாடே ஒரு ஆள் உருவாக்கிட்டு இருக்காரா அப்படின்ற எண்ணம் மற்ற நாடுகளுக்கு வரப்படாது அப்படின்னாலும் அவங்களும் மறைச்சிக்கிட்டு இது எப்படி அவங்களுக்கு யாருக்குமே தெரியாமல் முறியடிச்சலாம் இருந்தாங்க. ஆனால் இந்த தேசிய தலைவர் பிரபாகரன் முன்னெடுப்புகள் பெரிய அளவில் தமிழ்நாட்டிலும் எதிரொலிக்க ஆரம்பிச்சு. இப்படி ஒரு தலைவர் அங்கே இருக்கிறார், அவர்களுக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு அது தமிழக மக்களிடத்தில் பெரிய ஆதரவாலை உண்டாக்குனுச்சு. இது அரசுகளையுமே உருவாக்குனுச்சு. அதுக்கு பிறகு நம்மளுடைய எம்ஜிஆர் இருக்கிறார்ல, எம்ஜிஆர் பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சார். அதற்கு பிறகு இது இந்தியா பெரிய அளவில் கையில் எடுக்க ஆரம்பிச்சது. இந்திய அரசாங்கம், காங்கிரஸ் அரசாங்கம் இருந்துச்சு அந்த இந்திரா காந்தி கால பீரியடில். இந்திரா காந்தி பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கும் பெரிய பிரச்சனை இருந்துச்சு. அதை அவங்க முன்னின்று தடுத்து ஒரு போரை உண்டாக்கி அவங்க தனித்தனியாக பிரித்து வச்சாங்க. இதன் மூலம் இந்திரா காந்தியோட புகழ் பரவணுச்சு. அப்போ இதே மாதிரியான ஒரு இஷ்யூ எங்கே நடக்குதுன்னா ஸ்ரீலங்காவில் நடக்குது. அப்போ இதையும் நம்ம கையில் எடுத்து நம்ம தீர்த்து வச்சோம்னா இது உலக நாடுகளை நம்ம பேரை கொஞ்சம் பெரிய அளவில் உண்டாக்கும் அப்படின்ட்டு இந்திரா காந்தி ஒரு முன்னெடுப்பு எடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்திரா காந்தி சொல்ல போனால் டேராடூன் அப்படிங்கிற ஏரியாவில் தமிழர்களுக்கு இந்த தமிழ் புலிகள் இருக்குல்ல, LTT இருக்குல்ல, அதுக்கு தனியாக அழைச்சி அவங்களுக்கு ஒரு பயிற்சியே கொடுத்தாங்க. ராணுவ பயிற்சி இந்தியா கொடுத்தது, இந்திய அரசாங்கம் கொடுத்துச்சு. யாருக்கு? ஸ்ரீலங்காவில் உள்ள LTT அந்த டீமுக்கு மட்டும். இது இலங்கை அரசுக்கு பெரிய அளவில் கோபத்தை ஏற்படுத்துச்சு. இப்போ காங்கிரஸ் என்ன நினைச்சதுன்னா இந்த பிரச்சனையை முடிக்கக்கூடாது, தமிழர்களுக்கு தனி நாடு வந்துடக்கூடாது, ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும், ஆனால் நம்ம தடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மைண்ட் தாட்ல அப்பயிலேருந்து இருந்துச்சு. இதுக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா தேசிய தலைவர் கேப்டன் பிரபாகரன் முன்ன வச்ச ஒரு கோரிக்கை. அவர் என்ன கோரிக்கை முன்னாடி வச்சார்னா தமிழர்களுக்குன்னு தனி நாடு கொடுங்க அப்படின்னு அந்த கோரிக்கை முன் வச்சார். அது மட்டும் அங்கே சக்சஸ் ஆயிட்டுனா அது இந்தியாவிலும் எதிரொலிக்கும். இந்தியாவிலேருந்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எங்களை தனியாக பிரித்து விடுங்க, இது எங்களுக்கு ஒன்று தனி நாடு வேணும் அப்படின்னு தமிழர்கள் கேட்பார்கள். ஏன்டா அப்பொழுது அந்த வாக்குகள் நிறைய வந்துச்சு. ஏன்டா எங்களுக்கு தமிழர்களுக்கு தனி நாடு வேணும் என்று தமிழ்நாட்டில் உள்ள பல அரசியல் தலைவர்கள் இந்தியாவை புஷ் பண்ணிக்கிட்டு இருந்த நேரம். அப்போ இது அங்கே நடந்துச்சுன்னா அது இங்கேயும் நடக்கும் அப்படிங்கிறதுனால அதை அப்படியே டைலூட் பண்ண பார்த்தாங்க. ஆனால் நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரியே ஒரு பிம்பத்தை மட்டும் காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தை தான் நம்மளுடைய எம்ஜிஆர் அவர்கள் பிரபாகரன் அவர்களை நேரடியாக கூப்பிட்டு இங்கே வாங்க, உங்களுக்கு என்னென்ன உதவிகள் வேணும்னு சொல்லி 2 கோடி ரூபா பணத்தை கொடுத்து அனுப்பினார். அதுக்கு பிறகு தெரியும் உங்களுக்கு, அங்கே போயிட்டு பல ஆயுதங்களை வாங்கினாங்க. இந்த பணம் மூலம் பெரிய அளவில் அவங்களுடைய கட்டமைப்பையும் பெரிய விரிவுபடுத்தினாங்க. இந்த இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா, அப்போ காங்கிரஸ் அரசு என்ன பண்ணுச்சுன்னா, நான் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு ஸ்ரீலங்கா தலைவரையும் கூப்பிடும், நம்மளுடைய தேசிய தலைவரும் கூப்பிடுவாங்க. 2 பேரும் பேச்சுவார்த்தை பேசுவாங்க. அதுக்கு பிறகு இல்லை வேண்டாம் அப்படின்னு பிரிவாங்க, அப்படியே வருவாங்க. இதே மாதிரி பல பேச்சுவார்த்தைகள் நடந்துச்சு. அதற்கு பிறகு மறுபடியும் ஹைதராபாத்தில் நடந்த ஒரு பேச்சுவார்த்தையின் போது பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் தலைவர் மாட்டிக்கிட்டார். அதாவது பெரிய இஷ்யூஸ் வந்துகிட்டு இருக்கு, நீங்கள் இப்போ இந்த பிரச்சனையை நீங்கள் உடனே ஹோல்டு பண்ணணும், போர் நிறுத்தம் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன கோரிக்கையோ அதை சொல்லுங்க, நாங்கள் அதை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு ராஜீவ்காந்தி தலைமையில் ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. அதில் 2 நாட்டு தலைவர்களுமே இருந்தாங்க. சிங்கள தலைவரான ஜெயவர்தனவே இருந்தார், அந்த நாட்டுடைய பிரதமராக இருந்த அவருமே இருந்தார், நம்முடைய தேசிய தலைவர் இருந்தார். 2 பேரும் மொத்தம் 3 பேர் சேர்ந்து பேசினது. அதில் தேசிய தலைவர் பிரபாகரன் என்ன நினைச்சார்னா, நிறைய இழப்புகள் வந்துகிட்டு இருக்கு, நம்மளுக்கும் கொஞ்சம் ஸ்டேபிள் இல்லாமல் இருக்கிறோம், நம்மளுடைய கட்டமைப்பை கொஞ்சம் விரிவாக்கணும், நமக்கு கொஞ்சம் டைம் தேவை, அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கு ஒப்பந்தம் இடுவோம் அப்படின்னு ஒப்பந்தம் கையெழுத்திட்டார். நாங்கள் தற்பொழுது எங்களுடைய கோரிக்கை ஒன்று, தமிழர்களுக்கு தனி நாடு வேணும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதற்கு பிறகு ஒரு பீஸ் டீமை இந்தியா சார்பாக ஒரு
ஆர்மி டீமை நாங்கள் ஸ்ரீலங்காவுக்கு அனுப்புவோம், அவங்க வந்து அங்கே பார்ப்பாங்க, பார்த்து உங்கள் 2 பேருக்குமான ஒரு அமைதி சூழ்நிலையை அவங்க உருவாக்கிட்டு மீண்டும் மறுபடியும் அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்துடுவாங்க, டோன்ட் வரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையெழுத்து ஒன்று வாங்கினாங்க. அதுக்கு தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களும் கையெழுத்துக்கிட்டார்னு வச்சுங்களேன். அதற்கு பிறகு இந்தியாவிலேருந்து ஒரு பீஸ் டீம், அதாவது ஒரு இராணுவ படை, ஒரு பெரிய கூட்டம் ஒன்று ஸ்ரீலங்காவுக்கு போணுச்சு. எதுக்குன்னா 2 மக்களையும், தமிழ் ஈழ மக்களையும், அதற்கு பிறகு ஸ்ரீலங்கனுடைய சிங்கள மக்களையும் ஒரு அமைதி நிலைக்கு உண்டாக்குவதற்கு தான் அங்கே போனாங்க. ஆனால் அங்கே போனதுக்கு பிறகு சில மாற்றங்கள் தோணுச்சு. ஏன்னு கேட்டால் அவங்க 2 பேரும் அமைதி ஆகிட்டாங்கன்னா நம்மளுடைய இந்திய அரசுக்கு சில பிரச்சனைகள் வரும். அதனால இந்த காங்கிரஸ் அரசு என்ன பண்ணுச்சுன்னா அங்கே போயிட்டு சில ட்விஸ்டான வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சது. எது? இந்த இராணுவ படையை அங்கே போயிட்டு தமிழர்களுக்கும் அந்த சிங்களர்களுக்கும் இடையில பிரச்சனையை தூண்ட தான் பார்த்தாங்க. அதன் ஒரு காரணமாக ஒன் சைடாக பயாஸ்லாம் அங்கே ஆக ஆரம்பிச்சாங்க. இந்தியாவில் உள்ள இந்தியன் ஆர்மி அங்கே போனாங்கல்ல, அவங்க தமிழர்கள்ட்ட சண்டை வளர்க்க ஆரம்பிச்சாங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் நம்பி தான் அவங்களை வரவேற்றாங்க. அதுக்கு பிறகு அந்த உள்ள பெண்களை சீன்றது யாரு? நம்ம இந்தியாவிலேருந்து போன இந்திய இராணுவத்துறையினர் பெண்கள்கிட்ட அத்துமீற ஆரம்பிச்சாங்க, தமிழக மக்கள்கிட்ட, அங்கே உள்ள தமிழக மக்கள்கிட்ட. இது பெரிய அளவில் கொந்தளிப்பை ஏற்படுத்தி ஒரு அளவுக்கு மேலே இந்திய அரசாங்கத்தினரே அங்கே உள்ள ஈழ தமிழ் மக்களை சுட்டு கொள்ள ஆரம்பிச்சாங்க. இதனால பிரபாகரன் ரொம்ப கோவப்பட்டு நம்மளுடைய இராணுவத்தினர் எதிர்த்தாக்குதல் நடந்து மறுபடியும் சொல்லிட்டாரு, இந்த பீஸையுமே நீங்கள் திரும்ப பெற்றுக்கிடுங்க, இவங்க எங்களுக்கு வேண்டாம், இவங்க தான் இங்கே வந்து பிரச்சனையை ஏற்படுத்துறாங்க, நாங்கள் ஆல்ரெடி பீஸுக்கு ஒத்துக்கிட்டோம்ல, அமைதி பேச்சுவார்த்தை நான் ஒத்துக்கிட்டானே இருந்தோம், நீங்கள் எப்படி உங்களுடைய இங்கே இந்திய இராணுவர்கள் இங்கே எங்கள் தமிழர்களே கொள்றாங்க அப்படின்ற சொல்லி மறுபடியும் அந்த பீஸ் டீமை வாபஸ் வாங்க சொல்லி மறுபடியும் அங்கே போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அது அப்படியே நடந்துகிட்டு இருக்கும்போது மறுபடியும் ராஜீவ்காந்தி என்ன சொன்னாரோ, அப்போ அவர் எலெக்ஷன் தோத்ததுக்கு பிறகு அடுத்த 5 ஆண்டு காலம் அவர் ஆட்சியில் இல்லாமல் இருந்தார். அதற்கு பிறகு மறுபடியும் ஒரு எலெக்ஷன் வந்துச்சு. அந்த எலெக்ஷன் டைமில் அவர் என்ன சொல்லியிருந்தானா, அவருடைய அறிக்கையில், எங்களுடைய அரசு, காங்கிரஸ் அரசு மீண்டும் இங்கே வந்துச்சுன்னா மறுபடியும் எங்களுடைய டீமு ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இது பெரிய அளவில் ஐயா பிரபாகரன் அவர்களுக்கு ஒரு கடுப்பை கிளப்பினுச்சுன்னு வைங்களேன். அதற்கு பிறகு அவர் என்ன செஞ்சார்னா, இவர் இதுக்கு மேலே விட்டு வைக்கக்கூடாது, இவர் இருந்தால் இதை விட பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு 1991ஆம் ஆண்டு எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணுறதுக்காக ஸ்ரீபெரும்புத்தூர் வந்தார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் ஸ்ரீபெரும்புத்தூருக்கு வர்றார், எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணுறதுக்கு வர்றார். நைட்டு ஒரு 10:30 இருக்கும். ஸ்ரீபெரும்புத்தூரில் ஒரு பெண்ணின் மூலம் வெடிகுண்டு தாக்குதல் மூலம், தற்கொலைப்படை தாக்குதல் மூலம் கொல்லப்படுகிறார். அதில் இது வரைக்கும் இது வந்து அவங்களே விடுதலை புலிகளே சொல்லிட்டாங்க, இதுக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, இது ஒரு தும்பியல் சம்பவம் அப்படின்னு இருக்கிறாங்க. இந்திய அரசாங்கம் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, இந்த இறப்புக்கு மிக முக்கிய காரணம் விடுதலை புலிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எங்களுக்கு பல கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, நிறையா படிச்சிருக்கோம், நிறைய கேட்டிருக்கோம், ஆனால் எங்களுக்கு இது வரைக்கும் ஒரு கிளியரான பிக்சர் கிடைக்கவே இல்லைங்களா. அது நிறைய தியரி சொல்கிறாங்க, அதனால் அந்த மேட்டரை சொல்ல வேண்டாம். பட் தியரிட்டிக்கலாக இப்போ எங்கள் என்ன இருக்கோ அந்த மேட்டரை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதற்கு பிறகு இந்த சம்பவம் பெரிய அதிர்வலை ஏற்படுத்துச்சு. ஒரு நாட்டுடைய, அதுவும் பெரிய நாட்டுடைய ஒரு முன்னாள் பிரதமரை கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கு மிக முக்கிய காரணமாக கூறப்படுகிறது விடுதலை புலிகள். இந்த சம்பவத்தை நல்லா பயன்படுத்திக்கிட்ட அந்த காங்கிரஸ், அவங்க ஏற்கனவே கடும் கோபத்தில் இருந்தாங்க, தன்னுடைய தலைவரை கொண்டுட்டாங்க அப்படின்னு. இதை வச்சு இந்த விடுதலை புலிகளை ஒட்டுமொத்தமாக ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்தாங்க. அதற்கு பிறகு இந்த எல்டிடியை ஒட்டு முழுக்க இந்த இந்தியா முழுக்க இதை அவங்க தடை பண்ணாங்க ஃபர்ஸ்ட். அதற்கு பிறகு ஒவ்வொரு நாடுகளுக்காக போய், அப்பொழுது வந்து நம்முடைய மன்மோகன் சிங் அரசு தான் இருந்துச்சு, அவங்க எல்லா நாடு தலைவர்களுக்கும் போயிட்டு இந்த எல்டிடிங்கிறவங்க இவங்க வந்து ஒரு பயங்கரவாதி, இவங்க ஒரு பயங்கரவாத குரூப் அப்படிங்கிறத ரிஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சாங்க. எங்கெல்லாம் உலக நாடுகள், பல நாடுகள்ல இருந்து இலங்கை தமிழர்களுக்கு வந்துகிட்டு இருந்துச்சுல பணம், பொருள், அது வெடிகுண்டுகள், அதுக்கு பிறகு இந்த சண்டை செய்வதற்கான ஆயுதங்கள், தளவாடங்கள், துப்பாக்கிகள், இது எல்லாம் வெளிநாடுகள்லேருந்து வருது. அதை தடுக்கிறதுக்காக நம்மளுடைய இந்திய அரசாங்கமும் ஸ்ரீலங்கா அரசாங்கமும் 2 பேரும் சேர்ந்து உலக நாடு மக்கள்கிட்ட, தலைவர்கள்ட்ட இது ஒரு மிகப்பெரிய டெரரிஸ்ட் குரூப் அப்படிங்கிறத ரிஜிஸ்டர் பண்ணாங்க. இதுதான் நம்மளுடைய விடுதலை புலிகள் இயக்கத்தில் மிகப்பெரிய தொய்வாக மாறுனுச்சு. அதுக்கு பிறகு என்கிட்ட இந்தியாவிலேருந்து ஒரு சப்போர்ட் கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு, அந்த சப்போர்ட் கிடைக்கல. உலக நாடுகள்லேருந்து ஒரு சப்போர்ட் கிடைச்சிட்டு இருந்துச்சு, அதுவும் கிடைக்கல. அதுக்கு பிறகு அவங்க சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்கு பிறகு இந்த போர் அதுக்கு பிறகு நடத்துவதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டு மறுபடியும் பேக் அடித்து மறுபடியும் அந்த போராட்டங்கள்லேருந்து பின்வாங்கி அதே காடுகள்லேயே அவங்க தங்க ஆரம்பிச்சாங்க. அதற்கு பிறகு விடுதலை புலிகள் அந்த இயக்கத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. அதுக்கு பிறகு கருணானு கூட இருந்த ஒரு நபர் ஒருவர் மறுபடியும் ஸ்ரீலங்கா அரசை நோக்கி போயிட்டார். அவர் மிகப்பெரிய துரோகி. கருணானு பேர் வச்சாலே அது துரோகி தான் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு சமீப காலமாக பல எடுத்துக்கால் இருக்கு. அந்த கருணாங்கிறவர் மறுபடியும் ஸ்ரீலங்கா அரசோட ஒரு தமிழர் தான், ஆனால் தமிழர்களுக்கு எதிராக ஸ்ரீலங்கா அரசோட போய் சேர்ந்துட்டார். அதற்கு பிறகு அவர் இங்கே போனது பிறகு தமிழர்கள், அதாவது விடுதலை புலிகள் எங்கெல்லாம் பதுக்கு குழிகள் இருக்கு, எங்கெல்லாம் அவங்க வந்து ஆயுத தளவாடங்கள் வச்சிருக்காங்கிற எல்லா மேட்டருமே அந்த கருணாவுக்கு தெரியும்.
ஏனென்றால் கருணா தலைவர் பிரபாகரனுடைய ஒரு அன்பை பெற்ற 2ஆம் கட்ட தலைவராக இருந்த ஒரு நபர். அங்கே போனது பிறகு அந்த இடங்கள் எல்லாம் கருணா மூலமாக இந்த அரசாங்கத்துக்கு தெரிய ஆரம்பிச்சது, இலங்கை அரசாங்கத்துக்கு தெரிய ஆரம்பிச்சது. அதற்கு பிறகு கேப்டன் பிரபாகரன் அவர்களுக்கு திருமணம் ஆகியிருந்தது. அவங்களுடைய மனைவி பேர் வந்து மதிவதனி. நம்ம திருப்போரூர் இருக்குல்ல, சென்னை திருப்போரூர்ல முருகன் கோயிலில் தான் இவங்களுக்கு கல்யாணம் ஆனிச்சு. அவங்களுக்கு வந்து மூத்த பையன் பேர் ஆண்டனி, சார்லஸ் ஆண்டனி. அதுக்கு பிறகு 2வது ஒரு பொண்ணு துவாரகா அப்படின்ற ஒரு பொண்ணு ஒன்று. அதுக்கு பிறகு பாலச்சந்திரன். இவங்க எல்லாமே அதே காட்டுல தலைவர் கூட தான் வசிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு வைங்களேன். போர் உச்சக்கட்டத்தை நெருங்கிட்டு இருந்துச்சு. அவர்களுக்கு வந்து பெரிய அளவில் அவங்க தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க. ஏன்டா இப்போ அந்த எல்டிடின்ற டீமு ரொம்ப தொய்வடைஞ்சு இருக்கு, அவங்களுக்கு வர வேண்டிய எல்லாத்தையும் நாங்கள் நம்ம கட் பண்ணிட்டோம். ஏன்டா பணம் வரது கிடையாது, அதற்கு பிறகு பொருள் வரது கிடையாது, உணவு வரது கிடையாது, தளவாடங்கள் எதுவும் வரது கிடையாது. அவங்க கொஞ்சம் பேக்கில் இருக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் தாக்குதல் ஆரம்பிச்சுது. அப்பொழுதும் தலைவர் பிரபாகரன் எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் அவருடைய தாக்குதலை இருமுனை தாக்குதலை தொடுத்துக்கிட்டே இருந்தார். அவங்களால மேனேஜ் பண்ணவே முடியல ஸ்ரீலங்கா அரசாங்கால. அதற்கு பிறகு அந்த ஸ்ரீலங்கா யாரெல்லாம் துணைக்கு கூப்பிட்டாங்க அப்படிங்கிறதான் பெரிய மேட். ஒரு தலைவரை, ஒரு சின்ன ஒரு ஏரியாலேருந்து ஒரு தலைவரை சமாளிக்காம முடியாம பாகிஸ்தான், இந்தியா, USA, லெபனான், இஸ்ரேல், இதே மாதிரியான ஒரு 11 நாடுகள் ஒட்டு மொத்தமாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணு. ஒரு தமிழ் தலைவனை நீங்கள் அழிக்கிறதுக்கு மொத்தம் ஒரு 11 நாடுகள் சப்போர்ட் பண்ணி அதற்கு பிறகுதான் அவங்களை அழிச்சாங்கன்னு. போர் உச்சக்கட்டத்தை தொடங்கிக்கிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மே நெருங்கிடுச்சு, மே மாதம் தொடங்கிடுச்சு, 2009ஆம் ஆண்டு நெருங்கிடுச்சு. தன்னுடைய குழந்தைகளே மனைவிகளும் அந்த இடத்துல தான் இருக்கிறாங்க. போர் ரொம்ப நெருங்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறமே எங்களுடைய தலைவர்கள் சொல்கிறாங்க, அண்ணா இது சரியான நேரம் கிடையாது, ஃபஸ்ட்டு உங்களுடைய குழந்தைகளையும் மனைவியையும் வேறு நாட்டுக்கு அனுப்பிடுவோம், ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாட்டிருக்குன்னு தெரியுது. ஏன்னாட்டா நம்மளுடைய பெரும் பகுதியான இடங்களை ஸ்ரீலங்கா அரசாங்கம் அந்த ஆர்மி பிடிச்சிக்கிட்டு இருக்கு, இப்போ என்னென்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்களாம். அதற்கு தலைவர் சொன்னாராம், உங்கள் மனைவியும் பிள்ளையும் இதே நாட்டில் தான் இருக்கிறாங்க, இதே காட்டில் தான் இருக்கிறாங்க, அதே மாதிரி என் பொண்டாட்டி பிள்ளையும் இதே காட்டில் இருக்கட்டுமையா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. நம்மளுடைய தேசிய தலைவர் பிரபாகரனுடைய மூத்த மகன் சார்லஸ் ஆண்டனி விமானப்படையுடைய ஹெட்டாக இருந்தார். அவர் முதல் கொல்லப்படுகிறார். அதற்கு பிறகு அவருடைய மனைவியும் பொண்ணும் துவாரகாவும் மதிவதனி அவர்களும் அது ஒரு வெடிகுண்டு தாக்குதலில் இறந்து போகிறாங்க அதே ஒரு இடங்கள்ல. அதற்கு பிறகு அவருடைய கேப்டன் அவருடைய பையன் இருக்கிறார்ல, சின்ன பையன், அவர் பேர் வந்து பாலச்சந்திரன், அவர்கள் கடத்தப்படுகிறார். அந்த குழந்தை ஒன்று கடத்தப்படுகிறது. கடத்தப்பட்டு ஒரு 2-3 நாள் வரைக்கும் அவர் எங்கே இருக்கிறான்னே தெரியல. அதற்கு பிறகு ஒரு ஃபோட்டோ ஒன்று வெளிவந்துச்சு. அந்த குழந்தை வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரியான ஒரு ஃபோட்டோவும், அதற்கு பிறகு அந்த குழந்தை நெஞ்சில் ஒரு குண்டடிப்பட்டு இறந்து போன மாதிரியான ஒரு ஃபோட்டோக்கள் வெளியானுச்சு. அந்த ஃபோட்டோக்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை மட்டுமில்ல ஒட்டுமொத்த உலகத்தையும் உலுக்கி எடுத்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தன்னந்தனியாக ஒரு குழந்தை மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிறதுனால, அதுவும் இந்த பசியில் பிரெட்டு சாப்பிட்டுட்டு இருக்க அது ஃபோட்டோவும், அடுத்த செகண்ட் அந்த பையன் இறந்து கிடக்கிற ஃபோட்டோவும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்துச்சு. அதை விட மிகப்பெரிய அதிர்வலையில் என்னென்னா, அப்போது தான் EVKS இளங்கவன் வந்து இந்த செய்தியை கேட்டு ஒட்டுமொத்த தமிழகம் கொதிச்சுக்கிட்டு இருக்கும் போது தெற்கே ஒரு மங்கள இசை கேட்குது அப்படின்னு அந்த நபர் சொன்னார். அப்படியாக அந்த இனம் அழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கு பிறகு தேசிய தலைவர் அந்த நேரத்தில் போயிட்டு இருக்கிறார். அவரும் இறுதி கட்டத்தை நெருங்கி விட்டோம் அப்படிங்கிறது தெரியும். அதுக்கு இன்னொரு பேரலல் வேர்ல்டு அதே ஏரியாவில் இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. அங்க கொத்து கொத்தாக மக்கள்கள் அழிக்கப்பட்டு இருந்தாங்க. இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா, இதற்கு பிறகு இந்த இனம் மீண்டும் வந்து நம்ம கிட்ட சண்டை போடவே கூடாது, இதுக்கு பிறகு நீ எத்தனை நூற்றாண்டு ஆகும்னு நமக்கு தெரியாது, இதுதான் டைம், இந்த நேரத்தில் இவங்களை அடிச்சிட்டு கொத்து கொத்தா எங்கெல்லாம் மக்கள் இருக்கிறாங்களோ பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல், ஸ்கூலு, வீடுகள், குடியிருப்புகள்னு எல்லா இடங்களையும் குண்டுகளை போட்டு மக்களை கொத்து கொத்தா அழிச்சுக்கிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட அதில் மட்டுமே ஒரு 30,000-40,000 உயிர்கள் பறி போயிருக்கிறது. அதற்கு பிறகு மே 14, 15, 16 இந்த டைம் வெரி பீக்கான டைம். அந்த இடங்கள்ல என்னன்னா, மே 15க்கு பிறகு அங்கே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, முள்ளிவாய்க்கால் அப்படின்னு ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்துக்கு எல்லாரும் போயிடுங்க. அதாவது இது வந்து யார் சொல்கிறான்னா, ஸ்ரீலங்கா அரசாங்கமே என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் வந்து பெரிய தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிறோம், நாங்கள் முள்ளிவாய்க்கால் ஒரு இடத்துல மட்டும்தான் நாங்கள் தாக்குதல் நடத்த மாட்டோம், அது நோ வார் நோ பாம், எங்கேயுமே எதுவுமே போட மாட்டோம், உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கணும்னா நீங்கள் அங்கே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் பேர் ஒரே இடத்துல ஒரு பெரிய ரவுண்டான மாதிரியான இடங்கள்ல கூடுறாங்க. பெரிய முள்ளுவெளிலாம் கட்டியாச்சு. உள்ளே போகும்போது நீங்கள் ட்ரெஸ்ஸாக கேட்டுக்கணும், பல பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு தாண்டி இந்த பெண்கள், குழந்தைகள் எல்லாமே அங்கே இருந்தாங்க. சரியாக ஒரு 12 மணி இருக்கும் மே 18ஆம் தேதி. பெரிய அளவில் அந்த எந்த இடங்களை கூட சொன்னாங்களோ அந்த இடங்களை குண்டு போட ஆரம்பிச்சு. ஏன்னு கேட்டால், அவங்க பெரிய பிளான் பண்ணி தான் அந்த இடத்துக்கு போக வச்சு என்கிட்ட ஒட்டு மொத்தமாக ஒரு இனத்தை அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு பிறகு 1.5 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் ஒரு ஆட்களை ஒரே இடத்துல கூட வச்சு அதுக்கு மேலே குண்டு போட ஆரம்பித்தாங்க. குண்டு போட்டு அடித்து
கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் அங்கே உள்ள எல்லாருமே இறந்து போனாங்க. அதுலேருந்து தப்பித்தவங்க ஒரு 50,000 பேர் வரைக்கும் தப்பிச்சிருப்பாங்க. அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல. ஏன்ட்டு அந்த குண்டு போட்டுக்கிட்டு இருக்கும்போது யார் யார் செத்து போனா, யார் யார் எங்கே போனா, பல பேர் தமிழ்நாட்டுக்கு வந்து கடந்து வந்தாங்க, பல தோணிகள் பிடிச்சி வந்தாங்க. சில பேர் எங்கே போனாங்கன்னு தெரியாது. சில பேர் வந்து நான் வந்து சரணடைஞ்சிடறேன், எங்களை விட்டுருங்கன்னு இல்லை, ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் போயிட்டே இருந்தாங்க. வண்டியாக போயிட்டு சரணடைஞ்சா விட்டுருவோம் அப்படின்னு ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதன்படி என்ன பண்ணாங்கன்னா, இதுக்கு பிறகு நம்மளால் தாங்க முடியாது அப்படின்ட்டு குழந்தை குட்டிகள்லாம் விட்டுட்டு பல ஆண்கள் என்ன பண்ணாங்கன்னா, வண்டி பிடிச்சி நான் போயிட்டு சரணடைஞ்சார் அப்படின்ட்டு போனாங்க. சரணடைஞ்சவங்க எங்கே சரணடைஞ்சாங்கன்னு தெரியாது, அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியாது. இடையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இலங்கையில் செம்மணின்னு ஒரு இடங்கள்ல இப்போ வந்து ஆயிரக்கணக்கான எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டது. அந்த எலும்புக்கூடுகள்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னா, இதே மாதிரி நம்ம சரணடைய போகிறேன்ட்டு போனாங்கல்ல, அவங்களெல்லாம் குழி தோண்டி அங்கே புதைச்சிட்டு புதைச்சிடுவாங்க. அதே மாதிரி கொலை பண்ணி புதைச்சதுங்கிறது ஏராளம். வன்புணர்வு செய்யப்பட்ட பெண்கள் அப்படிங்கிறது ஏராளம். உங்களுக்கு தெரியும், இந்த இசைப்பிரியா என்ற ஒரு தமிழ் செய்தி வாசிப்பாளர், அவங்க கிடைச்சிட்டாங்கன்னா அந்த பெண் அவங்க என்னென்ன கொடூரம் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியும். அந்த போரின் மீது மிக கொடூரமாக தாக்கப்பட்டது பெண்கள் தான். எங்கெல்லாம் பெண்கள் கிடைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கொண்டு போயிடுவாங்க. அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலப்பா, அது எனக்கு கன்வே பண்ண முடியலன்னு வச்சுங்களேன், அதே நான் ஒரு மாதிரி ஆயிடுவேன். அது மாதிரி நடந்துச்சு. சின்ன சின்ன குழந்தைகள் கொலை செய்யப்பட்டார்கள். அதுக்கு பிறகு அழைச்சிட்டு போன எல்லாரையும் பின்னாடி கையை கட்டி வச்சு தலையை சுட்டு கொண்டுட்டாங்க. இப்படியாக அந்த மே 14 மே 18 வரைக்கும் ஒட்டு மொத்தமாக 2 லட்சம் பேர் அங்கே கொலை செய்யப்பட்டார்கள். மே 18 அன்றுதான் கடைசி அன்றுதான் நம்மளுடைய ஒட்டுமொத்த தமிழனும் அழிக்கப்பட்டது. அப்பொழுது அங்கே இருந்த வன்னிக்காட்டில் போராடிக்கிட்டு இருந்த ஆயிரக்கணக்கான நம்மளுடைய வீரர்களும் கேப்டன் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களும் அதே வன்னிக்காட்டில் இறந்து போகிறார். அந்த நேரங்களில் நம்மெல்லாம் எப்படியாவது நீங்கள் தப்பிச்சு போயிடுங்கண்ணா என்ற, நீங்கள் போயிட்டா இந்த இயக்கம் வாழும், நீங்கள் போயிட்டா நீங்கள் மறுபடியும் நீங்கள் வந்து கூட இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சிடலாம், இன்னைக்கு ஒட்டு மொத்தமாக முடிச்சுட்டாங்க. என்னத்துக்கு பிறகு இந்த இறந்து போனால் இந்த மண்ணில் தான் நான் இறந்து போவேன், என் மக்கள்லாம் இறந்து போயிட்டாங்க, நான் மட்டும் தப்பிச்சு போனால் அது தப்பாயிடும் அப்படின்ட்டு கடைசி வரைக்கும் அதே மண்ணில் இருந்து அந்த தலைவன் இறந்து போனார். ஏன்டா ஒரு ஒட்டுமொத்த தமிழக இனத்துக்கும் ஒரு தலைவன் இருக்கிறாள் என்றால் அது நம்முடைய கேப்டன் பிரபாகரன் அவர்களாக தான் இருக்க முடியும். தன்னுடைய 17 வயசுல அவர் தொடங்கின வெல்வெட்டி துறையில் தொடங்கின தன்னுடைய போராட்டத்தை வன்னிக்காட்டில் கடைசியாக முடிக்கிற வரைக்கும் அவருடைய சிந்தனை முழுக்க தமிழ் தேசியம், தமிழர்களுக்குன்னு ஒரு நாடு, இது என்னுடைய நாடு அப்படின்ற நோக்கத்தை நோக்கி தான் அந்த தலைவர் புறப்பட்டார். அதன் விளைவாக அவர் இழந்தது அவரால் அந்த மக்கள் இழந்தது பல பேர் பல துன்பங்களை அனுபவிச்சு இன்னைக்கு ஓரளவுக்கு அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓரளவுக்கு அந்த மக்கள் நல்லா தங்களுடைய அதை மீண்டு வராங்க. இறந்து போன தங்களுடைய சொந்தம் எங்கன்னு அவங்களுக்கு தெரில, நான் இறந்து போன பிள்ளையின் உடல் எங்கே அப்படின்னு அவங்களுக்கு தெரில, தன்னை விட்டுட்டு போன அம்மா எங்கன்னு தெரில, தனக்கு விட்டுட்டு போன அப்பா எங்கன்னு தெரில, தன்னோட தங்கை எங்கே போனாங்கன்னு தெரில, தன்னோட அம்மா எங்கே போனாங்கன்னு தெரிலன்னு தன்னுடைய உறவை தவிர பாக்கியெல்லாம் அவங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு நல்லா சொத்து இருக்குது, நல்லா சம்பாதிப்பாங்க, ஆனால் அவங்க அம்மா இருக்காது, அவங்களுக்கு அப்பா இருக்காது. அதே மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நினச்சி பாருங்களேன், இன்றைக்கி நம்ம இருக்கிறோம், நமக்கு அம்மா இருக்குது, நமக்கு அப்பா இருக்குது. இன்றைக்கி வீட்டுக்கு போனால் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு போனால் நம்ம ஒய்ஃப் இருப்பாங்க, அம்மாவை பார்க்கலாம், அப்பாவை பார்க்கலாம், குழந்தை இருக்கும், ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கிட்டு. ஆனால் இலங்கையில் அன்றைக்கி இழந்து போன அந்த உயிர்கள் இருக்குல்ல, அதன் சொந்தக்காரங்க இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க, அவங்களுக்கு அதெல்லாம் இருக்காது. அவங்களுக்கு சொத்து பத்தலாம் இருக்கும், ஆனால் அந்த உறவுகள் மட்டும் இருக்காதுங்களேன். அப்படிப்பட்ட நிலைமையில தான் இன்னும் அந்த தமிழ் சமூகம் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அவர்களுக்கு ஒரு விடிவு காலம் வருமானு கேட்டால் எனக்கு தெரில, எனக்கு வருமானம் தெரில. காலம் போக்கில் ஒரு தலைவன் உருவாகுவான் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு பிறந்திருக்குது அப்படிங்களேன். எப்படியும் அந்த இலங்கையை ஒரு தமிழன் கட்டி ஆழ்வான். ஏற்கனவே அந்த இலங்கையை ராஜராஜ சோழலாம் கட்டி ஆண்ட அது இதுதான். எல்லாளன் என்ற மனுநீதி சோழனுடைய மகனும் அது கட்டி ஆண்ட அந்த இலங்கையில் மீண்டும் ஒரு தமிழன் கொடியேற்றி அங்கே ஆழ்வான் அப்படிங்கிறதுல எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குதுன்னு வைங்களேன். அப்படி இருந்த போதிலும் இன்னைக்கு அந்த மக்கள் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறாங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதில் இன்னொரு பகுதியான மக்களை நம்ம பார்க்கணும், மலையக மக்களும் அதே அந்த போரின் மீது மிக கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். அவர்கள் குரல்கள் வெளியில் வராதான் மிகப்பெரிய பிரச்சனை. இன்னைக்கு ஈழத்தமிழ் பிரச்சனையை ஓரளவுக்கு இன்றைக்கி எடுத்து கொண்டாந்து இன்றைக்கி உலக அரங்கில் வைக்கிறோம், ஐநா சபையில் கொண்டாந்து வைக்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா மலையக மக்கள்னு நம்ம இந்தியாவிலேருந்து போன அவர்களும் அங்கே அதே மாதிரி பாதிப்புக்கு உள்ளானாங்க. அவர்களின் குரல் விலையை கூட வெளியில் வருவதற்கு ஒரு சான்ஸ் கூட கிடைக்காம, ஒரு மீடியா கூட கிடைக்காம இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அவங்க உண்டாகணும். இதே போரினால் அவங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவர்கள் அங்கே ஒடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அது ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகமாக தான் அங்கே இருக்கிறாங்க. அவர்களுக்கும் ஒரு விடிவு காலம் வர வேண்டும். இன்றைக்கி அந்த குழந்தைங்க நிறைய இடத்துல படிக்கிறத பார்க்குறோம். ஏன்டா மலையக மக்கள்லேருந்து பல பேர் வெளியில் வராங்க, பல நாடுகளுக்கு சென்றிருக்காங்க, அங்கே குழந்தைகள் படிக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் கூடிய விரைவில் இன்னொரு 10 ஆண்டு காலங்களுக்குள்ள அந்த குழந்தைகளும் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து அவர்களும் ஒட்டுமொத்தமாக தமிழக மக்கள் எல்லாமே நல்லா, தமிழனும் எங்கே யார் இருந்தாலும் அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தோணும். எங்கேயோ ஒரு இடத்துல தமிழ் குரல் கேட்டு விடதா பல நாடுகளில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறது, சவுதி அரேபியாவோ துபாயோ அங்கெல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம். நம்ம கூட ஒரு தமிழால் கூட இருக்க மாட்டாங்க, ஹிந்திக்காரனாக இருப்பான். இப்போ எங்கேயாவது ஒரு தமிழ் குரல் கேட்டான்னா நீங்கள் எந்த ஒன்று, நீங்கள் ஸ்ரீலங்காவானே, ஸ்ரீலங்காவில் எங்கண்ணே, கண்டியா, கொழும்பா அப்படின்னு கேட்டு அந்த இதுக்குள்ள
தமிழ்ன்ற உணர்வு எங்க போனாலும் இருக்கும் அப்படிங்கிறது அது மிகச்சான்று. 1956 தொடங்கின அந்த மிகப்பெரிய ஒரு பெரிய போராட்டம் 2009 மே 18 முடித்து வைக்கப்பட்டது அப்படிங்கிறது அது மிகப்பெரிய நீண்ட வரலாறு. அந்த வரலாறுகளை சுருக்கமா ஒரு 10-15 நிமிஷமோ 30 நிமிஷத்துக்குலாம் கண்டிப்பா சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு 10 சீரீஸ் இல்லை 20 சீரீஸ் 40 மணி நேரம் எடுத்து கொண்டாந்து கொடுத்தாலும் அது ஈடாகாது. பல தலைவர்களை நம்ம விட்டுருப்போம், பல முக்கியமான நிகழ்வுகளை விட்டுருப்போம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல, நிறைய பேர் எனக்கு கிண்டல் பண்ணியிருந்தாங்க, அங்கே ஸ்ரீலங்காவில் போட்ட குண்டெல்லாம் உங்கள் ஊரில் கேட்கும். நாங்கள்லாம் சின்ன பிள்ளைல இருக்கும்போது அந்த 2009 காலகட்டங்களில் நாங்கள் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருப்போம். அப்போ அந்த சவுண்ட்லாம் கேட்போம், கும்முன்னு இருக்கும். நம்ம அப்போ வந்து கலைஞர் டிவி தான் இருக்கும், அந்த மேஜையில் கலைஞர் டிவி அப்படியே ட்ருன்னு அதிர்ந்தது அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும். அந்த கலைஞர் டிவி ஜன்னல்லாம் அதிரும். அந்த அதிர்வுகள், அங்கே போட்ட குண்டுகளின் அதிர்வுகள் தமிழ்நாடுல இந்த வந்து நாகப்பட்டினம், வேதாரண்யம், அந்த பக்கத்தில் ராமேஸ்வரம் அந்த பகுதியெல்லாம் ஒழிச்சுது. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து ஒரு 34 கிலோமீட்டர் தான் அங்கே இருக்குது, பக்கம்தான். அங்கே போடுற எல்லா குண்டுகளின் அதிர்வுகள் இங்கே எல்லா இடங்களையும் எல்லா வீடுகளையும் எதிரொலிச்சுது. எங்கள் எல்லாருக்குமே டும்மு அதிர்ந்துக்கிட்டே இருக்கும். எவரி ஒரு 5 மினிட்ஸு 10 மினிட்ஸுக்கு ஒரு குண்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அங்கே அதிர்ந்துக்கிட்டே இருக்குமா. அந்த உணர்வுகள்லாம் கடத்தி அதன் வழியாக தான் இன்றைக்கி நம்ம இருக்கிறோம். அது எங்களால் ஃபீல் பண்ண முடியுதில்ல. ஏதோ எங்கேயோ ஒரு லெபனான்லையும் இஸ்ரேல்லையும் யாரோ கொண்டுட்டாங்க, யாரோ செத்துட்டாங்க, நம்ம கடன் திரிக்கிறோம். ரொம்ப தமிழ் மக்கள் ரொம்ப பக்கத்தில் ஸ்ரீலங்காவில் வெறும் 34-35-40 கிலோமீட்டர் பக்கம்தான். அங்கே 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் கொண்டு குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த ஈழ போராட்டத்தின் போது பாதிக்கப்பட்ட அத்தனை மக்களுக்கும் சரி, ஈழ போராட்டத்தின் போது உயிர் திறந்த அத்தனை மக்களுக்கும் சரி, ஈழ போராட்டத்தின் போது உயிர் திறந்த அத்தனை மா வீரர்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி, அத்தனை படை வீரர்களுக்கும் சரி, குறிப்பாக எம் தலைவன் கேப்டன் பிரபாகரன் அவர்களுக்கும் சரி, அந்த மலையக மக்களுக்கும் சரி, நம்மளுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிட்டு இந்த மே 18 என்ற அந்த தினத்தை அனுசரிப்போம். அதற்கு பிறகு 2009 மே 18 நடந்த அந்த இன அழிப்புல இந்த காங்கிரஸ் கட்சி மற்றும் திமுகவுடைய பங்கு எப்படிப்பட்ட பங்கு அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ காங்கிரஸ் அப்படிங்கிறத ஒதுக்கிட்டு திமுக அப்படின்றது, திமுகவுடைய அப்போதைய தலைவராக இருந்த மு கருணாநிதி அவர்கள், அவருடைய ஃபர்ஸ்ட் வெறும் அவர் இந்த ஒரு தலைவரை வந்து கருணாநிதி என்ற ஒரு நபரை ஈழத்தமிழுக்கு எதிராக நம்ம நிப்பாட்டுறோம் அப்படின்ற நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. நாங்கள் வெறுமனே அவரை வந்து ஈழத்தமிழுக்கு எதிரானவர், அவர் ஒரு இன துரோகி, தமிழ் இன துரோகி என்று மட்டும் நாங்கள் வந்து ஒரு முன்னிலைப்படுத்த விரும்பல. ஏன்னு கேட்டால் கடந்த காலங்களில் 1991 முன்னாடி வரைக்கும் கருணாநிதி அவர்களுடைய பங்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய பங்கு. அவர் இந்த ஈழத் தமிழர்களுக்காக இழந்ததுங்கிறது அதிகம். அதுல எல்லாம் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. சொல்லப்போனால் முதலாக நாடாளுமன்றத்தில் திமுக உறுப்பினர்களுடைய அந்த பதவியை துறந்ததாக இருக்கட்டும், அதற்கு பிறகு எப்பொழுதெல்லாம் போர் நடந்துகிட்டு இருக்கோ அப்பொழுதெல்லாம் மு கருணாநிதி அவர்கள் பெரிய அளவுல மத்திய அரசை முடக்கிக்கிட்டே இருந்தார், அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தார். பல இடங்கள்ல போராட்டங்களை முன்னெடுத்தினார். எப்பொழுதெல்லாம் தமிழினம் அங்க பிரச்சனைக்கு உள்ளாகிறதோ அப்பெல்லாம் கருணாநிதி அவர்கள் எழுந்து நின்று அதற்கான குரலை கொடுத்துக்கிட்டே இருந்தார். அதற்கு என்ன மிக முக்கிய காரணம்னா, அந்த இடத்துல எம்ஜிஆர் அவர்கள், அப்பொழுது ஆளுங்கட்சியாக இருந்த எம்ஜிஆர் அவர்களும் இந்த ஈழத்தமிழர்களுக்கு பெரிய ஆதரவு கொடுத்துக்கிட்டோம். நம்ம கூட சொல்லியிருந்தோம்ல, பிரபாகரனுக்கு 2 கோடி ரூபாய் பணம் கொடுத்தாரு, அதுக்கு பிறகு 4 கோடி ரூபாய் பணம் கொடுத்து கையை தூக்கி விட்டது. அதற்கு பிறகு இவர் சைடில் இன்னொன்று சைடில் எல்டிடிக்கு இவர் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா, எதிர்கட்சியாக இருக்கின்ற மு கருணாநிதி டெலோ அமைப்புக்கு ஆதரவாக அவங்களும் அந்த முன்னெடுப்புகளை அதிகப்படுத்திக்கிட்டே இருந்தார். சொல்லப்போனால் வந்து இந்த அமைதி படையை இந்தியா வந்து ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பியிருந்துச்சு. அதை வந்து திரும்பி வாங்குவதற்கு கருணாநிதி அவர்களும் பெரிய அளவில் புஷ் பண்ணி வாங்கினார் அப்படின்னு தான் பார்க்குறோம். ஆனால் 1991 அவருடைய ஆட்சி கலைக்கப்பட்டது. அதற்கு மிக முக்கிய காரணம் கருணாநிதி அவர்கள் இந்த தமிழ்நாட்டில் எல்டிடிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு. இங்கே வந்து பெரிய அளவில் வந்து அவருக்கு வந்து சப்போர்ட் கிடைக்குது, அதற்கு கருணாநிதி அவர்கள் தான் மிக பெரிய காரணம் அப்படின்னு சொல்லியே கலைச்சாங்க. ஆனால் அதற்கு பிறகு அவர் எடுத்த ஸ்டாண்ட் இருக்குல்ல, அந்த ஸ்டாண்ட் அப்படியே தமிழ் இனத்திற்கு ஆப்போசிட்டா மாறினு. 1991 முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்டது. இதற்கு மிக முக்கிய காரணம் கருணாநிதி தான் அப்படின்னு அப்பொழுதைய அதிமுக பெரிய அளவில் கட்டம் கட்டி கொண்டு போய் சேர்த்தாங்க. இதற்கு பிறகு பயந்து போன மு கருணாநிதி எப்பொழுதும் இங்கு வந்து தமிழினத்துக்கு ஆதரவாக குரல் எழும்புறாங்களோ அப்பெல்லாம் முடக்கிக்கிட்டே இருந்தார். இலங்கையில 2009 உச்சக்கட்டத்தை எட்டி இருந்துச்சு இந்த போர். அப்பொழுது மு கருணாநிதி அவர்கள் என்ன பண்ணார்னா, அங்க நாங்க போர் நிறுத்தம் கண்டிப்பாக நாங்கள் செய்வோம் அப்படின்னு நாங்கள் மத்திய அரசு கிட்ட நாங்கள் வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம். அப்போ ஆளுங்கட்சியாக இருந்தது மத்தியில் வந்து காங்கிரஸ். நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம், கொஞ்சம் போருங்கன்னு இந்த ஈழத் தமிழ் போராளிகளை அடக்கி வச்சுக்கிட்டே இருந்தார். அதன் விளைவாக தமிழகத்தில் நடந்த பெரிய போராட்டங்கள், அந்த போராட்டங்களை முன்னெடுக்க விடாம நாங்களாம் பேசிட்டு இருக்கோம்ல கொஞ்சம் பொறுங்கன்னு சொல்லி இந்த போராட்டங்களை நீத்து போக செய்தது கருணாநிதி. எங்கெல்லாம் போராடிட்டு இருந்தாங்களோ அந்த தமிழ் மக்கள் அவர்களை கைது செய்தது இந்த தமிழக அரசு. இந்த ஈழ போராட்டங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேப்டன் பிரபாகரனுடைய அம்மா இங்க வந்து ஒரு வைத்தியத்துக்கு வந்திருப்பாங்க. உடல்நிலை சரியில்லாத தமிழ்நாட்டில் வைத்தியம் பார்க்கணும் வந்திருப்பாங்க. அவர்களை தடுத்து நிறுத்தியது இதே திமுக அரசு தான். இவங்க தான் உள்ள விடக்கூடாதுன்னு திருப்பி அனுப்பப்பட்டது. இதே
மாதிரி ஈழத்திற்கு இங்கெல்லாம் சப்போர்ட் கிடைக்கும் போதெல்லாம் கருணாநிதி அவர்கள் கடைசி தடுத்துக்கிட்டே இருந்தார். கடைசி இந்த உச்சக்கட்ட போரின் போது மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருந்தார். அதாவது நம்ம சொல்லியிருந்த இந்த முள்ளிவாய்க்கால் இடங்களுக்கு தமிழர்கள் அங்கே நீங்கள் போங்க, நாங்கள் ஆல்ரெடி பேசிட்டோம், இந்திய அரசாங்கத்திட்ட பேசிட்டோம், அங்கே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும்னு சொன்னது மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதை நம்பி தான் நம்மளுடைய மக்கள் போனாங்க. எங்கெல்லாம் இந்த போராட்டம் விரிவடைகிறதோ அதெல்லாம் தடுத்து நிறுத்தி இந்த கருணாநிதி என்றவர் அதுக்கு பிறகு நாங்கள் இந்த போரை நிறுத்த போறோம், நான் உண்ணாவிரதத்தில் இருக்கிறேன்னு கருணாநிதி சென்னையில் ஒரு உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டார். 8-9 மணிக்கு தொடங்கின அந்த போராட்டம் 12:35 முடித்து வைக்கப்பட்டது. அப்போ முடிச்சு வச்சுட்டு என்ன சொன்னாங்கன்னா, இந்திய அரசாங்கத்திட்ட பேசிட்டோம், அங்கே போர் நிறுத்தம் நின்று விட்டுருது, அதனால எல்லாம் அமைதியாக கலைஞ்சு போங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பெரிய அளவில் நமக்கு வந்து சோசியல் மீடியா இல்லை, டிவிகள் அதிகமாக இல்லாத காலகட்டம் அப்படிங்கிறதுனால அந்த மக்கள் என்னன்றானா, உண்மையிலே போர் நின்றுட்டு போருக்கு. ஏன்னா நம்ம இங்கே கிடையாது, ஸ்ரீலங்காவில் உள்ள மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா, போர் நிறுத்தம் நின்றுட்டு வானொலியெல்லாம் அறிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மு. கருணாநிதி அவர்களே சொல்லிட்டாங்க போர் நிறுத்தம் அறிவிச்சுட்டு அப்படின்னு. அதை நம்பி பல மக்கள் நிம்மதியாக அந்த அடைஞ்ச நேரத்தில் குண்டுகள் தாக்கப்பட்டன. ஆனால் அதுக்கு பிறகு அந்த கருணாநிதியுடைய வார்த்தை பொய்யாகிவிட்டது அப்படிங்கிறது தெரியக்கூடாது யாருக்கும். ஏனென்றா கருணாநிதி அவர்கள் சொன்னாங்க, ஆனாலும் கொத்து கொத்தாக மக்கள் கொல்லப்பட்டாங்க, ஒரு தலைவர், தமிழ்நாட்டில் உள்ள ஒரு தலைவரை நம்பி நம்ம மக்கள் அழிஞ்சிட்டாங்க அப்படின்ற அந்த கோபம் மக்கள்கிட்ட கொந்தளிப்பை ஏற்படுத்தும் போது இவங்க என்ன பண்ணாங்கன்னா, பெரிய அளவில் அந்த மயிலாடன்னு ஒரு நிகழ்ச்சி இருக்கும், அதை பிரபலப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு பிறகு அன்னைக்கு ஐபிஎல் மேட்ச் நடந்துச்சு. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கும் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் அன்னைக்கு மேட்ச் நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த மேட்சை பற்றி தான் நீங்கள் பேசணும், எதுக்கு சென்னை தோத்து போணுச்சுங்கிற மேட்டரை எல்லா டிவிகள்லையும் பெருசாக பேசப்பட்டது. இந்த விஷயத்தை நீங்கள் டைலூட் பண்ணுறதுக்காக அப்பொழுது ஆளுங்கட்சியாக இருந்த திமுக தன்னுடைய ஊடகங்களை வச்சு பெரிய பெரிய தலைவர்களை வச்சு இதை டைலூட் பண்ணிட்டாங்க. இந்த இன அழிப்புக்கு மிக முக்கிய காரணம் துணை போனது யாராக கருதப்பட்டது என்றால் திமுக. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல இருந்து உங்களால் ப்ரெஷர் போட முடியும். ஏன்னாட்டா மத்தியில் காங்கிரஸ் ஆண்டுகிட்டு இருக்கு, இங்கே திமுக ஆண்டுகிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லி நீங்கள் இந்த ப்ரெஷரை கொடுத்து, இல்லை நான் ஆட்சியை கலைக்கிறேன், இல்லைன்னா என்னோட சப்போர்ட்டர்ஸை நான் வாங்குறேன், நீங்கள் என்னுடைய தமிழர்களை அங்கே அழிப்பு நடந்துகிட்டு இருக்கு, இந்த போரை நீங்கள் நிறுத்தலைன்னா மத்தியில் இருக்கிற எங்களுடைய உறுப்பினர் நாங்கள் திரும்ப பெற்றுடும், உங்கள் ஆட்சி கவுந்துடும் அப்படின்னு சொல்லி மிரட்டக்கூடிய இடத்துல மு. கருணாநிதி இருந்தும் அதை விட்டுட்டு ஏற்கனவே இந்த ஒரு பிரச்சனை நான் மாட்டிக்கிட்டேன் 1991 அந்த கொலைக்கு சம்பந்தமே நான் தான் காரணம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் மறுபடியும் ஆளுங்கட்சியுடைய, அதாவது காங்கிரஸ் கட்சியோட கோபத்துக்கு ஆளாக கூடாது என்பதற்காக தன்னுடைய ஈழத் தமிழ் மக்களை அடமான வச்சு அந்த பதவி சுகத்துல கருணாநிதி கடைசி வரைக்கும் இருந்தார். இதுதான் மிக முக்கிய காரணமாக இன்னும் வரையிலும் மக்கள் மத்தியில் ஆறாத ரணமா இருக்கு. இதை வச்சுதான் காங்கிரஸ் என்னுடைய குடும்பத்திலிருந்து ஒரு தலைவரை நீ அழிச்சிட்ட, அப்போ உன் இனத்தையே அழிக்கிறன்னு காங்கிரஸ் ஒரு முடிவெடுத்து அங்க பெரிய அளவில் ஸ்ரீலங்காவுடைய ஆர்மிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதற்கு மறைமுகமாக கருணாநிதி அவர்களும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார். அதனால தான் என்னதான் நீ 1991 முன்னாடி வரைக்கும் கருணாநிதி பல நன்மைகள் செய்தாலும் தமிழ் ஈழத்தில் போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கும் போதெல்லாம் இவர் தடுத்து வச்சாலும் 1991 பிறகு அவருடைய ஸ்டாண்டுங்கிறது ஒட்டு மொத்தமாக தமிழீழ போராட்டம் டைலூட் ஆனதுக்கு சரி, அந்த மக்கள் அழிந்து போனதுக்கு சரி, மிக முக்கிய காரணங்கள்ல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் காங்கிரசும் மு. கருணாநிதி என்ற ஒரு நபரும் காலம் கடந்து வரலாறு கடந்து இவர்கள் பேசப்படுவார்கள். இந்த இன அழிப்பு இவர்களின் பங்கு மிக முக்கிய பங்கு. அதை யார் மறந்தாலும் சரி, தமிழ் மக்களும் தமிழீழ ஆதரவாளரும் என்று மறக்க மாட்டார்கள்.